ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்னோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஹன்சி வந்துடுவா. ஹன்சி வரும்போதே ஸ்நாக்ஸோடு தான் வந்திருந்தா. அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிற வேலை வந்து எனக்கு கிடையாது. ஹன்சி வந்ததும் மித்தும் ஹன்சி வந்து வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, வெளியிலே தான் விளையாடுவாங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கப்போ நான் என் ஹஸ்பண்டுக்கு டீ கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா ஹன்சியை கொஞ்சம் நேரம் வந்து நான் தூங்க வச்சுடுவேன். அவள் தூங்கினதுக்கு அப்புறமா மித்துவை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். மதியானம் நாங்கள் சாப்பிட்ட பாத்திரம், அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் கொண்டு வருவாங்க, என் ஹஸ்பண்டும் கொண்டு வந்துடுவாங்க. ஹன்சியோட லஞ்ச் பேக் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நானுமே குளிச்சுட்டு ஈவினிங் வந்து நானும் மித்துக்குட்டியும் வெளியில் போயிடுவோம். ஈவினிங் டைமில் வந்து என்னோடய டைம் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி பார்க்குறது தான். மொட்டை மாடியில் நின்றுட்டு எல்லா சைடும் சுற்றி பார்த்துட்ருப்பேன். அதுதான் எனக்கு வந்து டைம் பாஸ் ஆகும் கொஞ்சம் நேரம். டெய்லியுமே ஹன்சி வந்து தூங்க மாட்டாள். எப்போயாவது தூங்க வைக்க ட்ரை பண்ணுவேன். தூங்கிட்டா அப்படின்னா தூங்க வச்சுருவேன். இல்லை அப்படின்னா அவளும் கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட விட்டுட்டு ஹோம்ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நான் பண்ண வச்சுருவேன். நேற்று வந்து நான் பண்ண வைக்கல, இன்றைக்கி லீவு தான் அப்படின்றதுனால ஹோம்ஒர்க் பண்ண வைக்கல. பாலும் கொடுக்கல, ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதனால பாஸ்தா செஞ்சு 2 பேரையும் சாப்பிட வச்சதுக்கு அப்புறமா என் வீட்டுக்கார் வந்ததும் நாங்கள் எல்லோரும் கிளம்பி அங்கே போயிட்டோம். கடைக்கு போனதுமே ஃபஸ்ட்டு என் பாப்பா 2 பேரும் எடுக்கிறது நூடுல்ஸும் பாஸ்தா பாக்கெட்டும் தான். வேறு எதையுமே எடுக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் பாஸ்தாவும் நூடுல்ஸும் அவ்வளோ பிடிக்கும். அதனால அதுக்கப்புறம் இந்த மாதத்துக்கான க்ராசரி எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். சப்பாத்தி இது கூட வந்து ஒயிட் குருமா தான் செஞ்சுருந்தேன். குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 4-5 பீன்ஸு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துருந்தேன். இப்போ இது எல்லாமே குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் வந்து நான் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துப்பேன். காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு, தண்ணி கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் எப்போதுமே காய்கறி இந்த மாதிரி 2 விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துப்பேன். அப்போ வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ காய்கறியை வந்து மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் துருவல், இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 2 ஏலக்காய், 1 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு பொரிச்சதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்சுருக்க காய்கறிகளை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்து செஞ்சுருந்தேன். அடுத்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் காய் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், அதை நல்லா செக் பண்ணிவிட்டு தான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து நான் சப்பாத்திக்கு வந்து மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். கோதுமை மாவு கூட கொஞ்சமாக எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். இந்த டைமில் வந்து குருமாவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒயிட் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி தண்ணி நான் வந்து கம்மியாக சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும் அப்படின்னா கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி வந்து நான் தேய்ச்சி வச்சுட்டேன். எப்போ நான் மாவு பிசைஞ்சாலுமே என் பாப்பா 2 பேருக்கும் சேர்த்து தான் பிசையணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் எடுத்து விளையாடுவாங்க 2 பேரும். அதுக்கே கொஞ்சம் மாவு அதிகமாக தேவைப்படும் எனக்கு. இப்போ சப்பாத்தி எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி வந்து வாரத்துக்கு 2 டைம் மட்டும்தான் நான் செய்வேன். இட்லி தோசை தான் அதிகமாக இருக்கும். இப்போ சப்பாத்தி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 10 நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருந்தேன். சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி கூட ஒயிட் குருமா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹன்சி இவ்வளோ காரம் சாப்பிட மாட்டா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒயிட் குருமா வந்து அவள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்தா. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா பாத்திரம் எதுவுமே நான் வாஷ் பண்ணலை, காலையில் தான் வாஷ் பண்ணியிருந்தேன். நைட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு vlogல உங்களை பார்க்குறேன். பாய்.